சரி டாக்டர், நான் அங்கே எல்லாம் செஞ்சுட்டேன். அந்த அலுவலகம் நீங்கள் போனா சரி அங்கே செஞ்சிடலாம் டாக்டர். அப்போ என்னமே நீங்கள் அங்கே போன விஷயங்கள் நான் இப்போ எல்லாம் உதவியெல்லாம் சிம்பிளாக முடிக்கிறேன்னா. சரி சரி. காய்ச்சலாம். ஓகே. சரிங்க. ஓகே. 3 days later. தம்பி, நீங்கள் வெயிட்டான சாமானை தூக்கினீங்களோ இந்த 3 நாளுக்கு? 3 நாளைக்கு டாக்டர் ஒரு கணக்கில் குளிசை விழுங்குறதுக்கு தண்ணி செம்பருக்கா தூக்கினான் டாக்டர். அதான் பிரச்சனை. நீங்கள் குளிசை விழுங்குறதுக்கு செம்பு தூக்கினீங்களானே? டாக்டர் ஒருக்கா தூக்கினான். அது இந்த காய்ச்சல் நேரம் தூக்கக்கூடாது டாக்டர். செம்பும் தூக்கக்கூடாது. என்னென்னா நீங்கள் குளிசையில் வாங்குறீங்க, அந்த நேரம் கெவியான சாமான்கள் தூக்கக்கூடாது டாக்டர். நீங்கள் டாக்டர்னு சொல்கிறீங்க, டெலஸ்கோப்பு எல்லாம் இந்த காதில் வச்சுப்பீங்க, அது காணி அதுகள் ஒன்றும் தேவையில்லை எனக்கு. நான் சைனால முடிச்சேன். போட்டோ சூட்டுகளை பாருங்க இப்படி எடுத்திருக்கேன். இல்லை எல்லாம் ஒரிஜினல். நான் சைனால முடிச்சு எனக்கு இந்த இதுகளெல்லாம் தேவையில்லை. நான் கண்ணாலே கணிப்பேன். அதாவது ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். இவ்வளவு இது இப்போ உங்களோட கண்ணை பார்த்தா எனக்கு தெரியும் என்ன விஷயம், என்ன வருத்தம், என்னத்துக்காண்டி என்னட்ட வாரேன்னு. நான் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்டுகளை கொடுப்பேன். எனக்கு இப்போ கைகால் மட்டும்தான் டாக்டர். அதெல்லாம் சிம்பிளா முடிக்கலாம். கைகால் தானே, அது பிரச்சனை இல்லை. இந்த எழுத்தந்த குளிசையை 3 நேரம் போடுவோம். 10 நாள மாறும். வெயிட்டில் தூக்கக்கூடாது டாக்டர். அப்போ செம்புக்காண்டு நான் தண்ணி குடிக்கிறேன் டாக்டர். அது உங்களோட பிரச்சனை. சொம்பு நீங்கள் தூக்கக்கூடாது. சொம்பு தூக்காம நீங்கள் எப்படி இருந்தாலும் குளிசை போடுவோம். ஆனால் 3 நாளும் குளிசை போடுவோம். அது உங்களோட விருப்பம். ஆண்டு குடிக்கிறீங்களோ என்ன செய்கிறீங்களோ ஐயா, எப்படியோ 3 நாளும் குளிசையாக போட்டுருங்க. ஹார்ட் ஒர்க்கர் செய்யாங்க. சாமானும் தூக்கக்கூடாது. ஒரு 50 கிராம் சாமானும் தூக்கக்கூடாது. 3 நாளும் ரெஸ்ட் தான் தேவை. நாங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டில் நீங்கள் எல்லாம் செஞ்சால் தான் சரி. இப்போ பேருந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் தூக்கினீங்கன்னா கை இழுத்து போனால் நான் சொல்லுக்கு பொறுப்பு இல்லை. எங்கட இதில் 2 நாள் தான் புரண்டி தாருது. நாங்கள் இல்லை, நாங்கள் மறந்துக்கு நான் புரண்டி. இப்போ 2 நாள் நீங்கள் குளிசையெல்லாம் போட்டு உங்களுக்கு ஒன்று நடக்காட்டி அது ஓகே. அதுக்குள்ள நடந்தால் நாங்கள் அந்த புரண்டி பார்ப்போம். நாங்கள் சரி, அது பிரச்சனை இல்லை. நீங்கள் சந்தோஷமாக போட்டு வாங்க. வெயிட்டெல்லாம் தூக்காங்க. என்னத்தில் வந்த நீங்கள் ஆட்டோ தானே? ஆட்டோவில் இப்போ கைவிடியை பிடிச்சதுல இருக்கிறாங்க. நைஸா அப்படி இல்லை சொல்லிட்டு அது போங்க. பிரச்சனை எது இருந்தாலும் என் நம்பர் இருக்கு தானே டாக்டர். ஃபோன் இதோட ஆஃபாக இருக்கு டாக்டர். எனக்கு சூட்டுகள் இருக்கு, வீடியோ லைவ்லாம் எல்லாம் லைவ்கள் போடுறேன். நான் மருத்துவங்கள் எல்லாம் எல்லாம் ஓல் ரவுண்ட் சோஷியல் மீடியா இருக்கிறீங்க, எல்லாத்துலேயும் இருக்கு. என்ன தெரியாத ஆக்களே இல்லை. நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். இப்போ நீங்கள் என்ன செய்யணுமென்றால் எல்லாம் முடிஞ்ச ட்ரீட்மெண்ட்டுகள் இப்போ வெளியில் கவுண்டரில் ஒரு 7,000 ரூபா காசு கட்டிட்டு என்ன சந்திக்கணும்டா 3000. நான் சந்திச்சது மட்டும்தான் சந்திச்சது. நான் சந்திச்சு இப்படி இருக்க அவங்கள தொட்டு பார்த்தேன்னா அதுக்கு 2000. என்னடா நான் சைனாவில் முடிச்சேன். நான் சைனானா கொஞ்சம் டிமாண்ட் தானே. ஸ்ரீலங்காவோட சைனா கொஞ்சம் இல்லை. அங்கே செலவழிச்ச படிப்பு செலவுகள் கொஞ்சம் இருக்குது. அந்த கடன்கள் அடிக்க கிடக்கு. எனக்கு இப்போ 30 லட்சம் ரூபா கடன் கிடக்கு. பேங்கில் ஒரு காசும் இல்லை எனக்கு. அடுத்த முறை நான் திருப்பி வரணுமா டாக்டர்? நீங்கள் வந்தால் நான் அந்த 30 லட்சம் ரூபா கடன் அடைச்சி போடுவேன். வேற வைப்பீங்க? அடிச்சு வேற வைக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கு. ஒரு 50 மில்லியன் ஒரு குறைச்சிருக்கேன். அடுத்தடின்னு ஒரு 50 மில்லியன் கூட்டினால் ஓகே ஆயிடும். நான் பைய தான் ட்ரீட்மெண்ட் ஒரு காலமும் உடனே கொடுக்கக்கூடாது. உடனே கொடுத்தா எஃபெக்டிவ் கூடிடும். அப்போ பைய ஒரு ஆளை கணிக்கணும். நாங்கள் கணிச்சு இப்போ எல்லாம் சரி. நீங்கள் கவுண்டரில் காசை கட்டி போட்டு போனீங்கன்னால் நிம்மதியாக வீட்டை போவீங்க, போட்டுவாங்க. சரி, ஓகே. சந்தோஷம் தானே? ஓகே, போனோமா? 3 weeks later. தம்பி வாங்க டாக்டர். கை நோயெல்லாம் ஓகே டாக்டர். டாக்டர் இப்போ 2 நாள் டாக்டர் காய்ச்சலும் தரையடியும் சத்தியும் டாக்டர். தொடர்ந்து சுடுது டாக்டர். பக்கத்தில் வரையில இப்போ ஒரு வருத்தம் உண்டு திடீர்தான். என்ன அதான் இருக்கிறாங்க இந்த கெஸ்ஸிங். எலிக்காய்ச்சல் டாக்டர்? அது இல்லை அதை விட ஒரு ஒன்று நடக்குது. ஒரு வைரஸ். எனக்கு கொஞ்சம் ஐமிச்சமாகவும் கிடாக்கு. ஆனால் ஏன்னா சொல்லலாம் கிடாக்குது. ஒரு நல்ல உயிர்கொல்லி நோய் ஒன்று ரங்குது. இப்போ அதாவா தான் இருக்குமென்னு நினைக்கிறேன். ஆனால் நான் சொல்லுகிறேன் மருத்துவம் கொடுப்பேன் தான். ஆனால் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கு போல உங்களுக்கு. நடக்கவே நான் கிடக்கு டாக்டர்.
இந்த வைரஸின் பேர் என்னன்னா HMB ஒன்று வைரஸ் உண்டு. அந்த சைனாலேருந்து வந்து அதுவும் டாக்டர் தான் சைனாலேருந்து ஒரு அங்கி இருக்கு இப்போ ஒரு வைரஸ் உண்டு. ஆனால் அது எனக்கு வருமா டாக்டர்? எனக்கு எல்லாருக்கும் பேர் நீங்கள் அவதானமாக இருக்காட்டி எல்லாருக்கும் காய்ச்சல் அடித்தாலே அது டாக்டர். இப்போ இலங்கையில் ரங்கிட்டு தானே ரங்கிட்டு வரும். இது இந்த ஃப்ளைட் டாக்டர் இப்போ சைனா ஃப்ளைட்லேருந்து வந்து ரங்கினது. ஆனால் என்ன பிரச்சனைன்னா நான் இதுக்கு சைனாலாம் படித்தேன். நான் நீங்கள் படிக்க இதை பற்றி படிக்க கொரோனா இருக்குல்ல, கொரோனாக்கு மருந்து கண்டுபிடிச்ச நாங்கள் அப்போயே அந்த டாக்டர் கலாம்ல நானும் ஒரு ஆள். நீங்கள் அப்போ நாங்கள் இதுவெல்லாம் கணிச்சேன் நான். இதுக்கு மருந்து இல்லையா டாக்டர்? இது என்னென்னா இந்த கிளாஸுக்கு நான் போயில்லை. அன்றைக்கு நான் தங்கத்தோட படத்துக்கு போட்டேன். ரஜினியோட படம் சைனாவில் விட்றதானே அதுக்கு போய் படத்துக்கு போட்டேன்னா அன்றைய கிளாஸ் போயில்லை. அல்லது இதுவல் கணிப்பேன். இதுவல் நான் இந்த சப்ஜெக்ட் எடுக்கும்போது நான் காலேஜுக்கு போகல. கொஞ்சம் பெரிய ஆள் நான். விளங்க அவங்களுக்கு என்ன பற்றி கொஞ்சம் பெரிய ஆள் நான் ஏரியாக்கில். டாக்டர் மருந்து இப்போ நான் எங்கே போய் டாக்டர் உங்களை நம்பி தான் வந்தேன் டாக்டர். நீங்கள் அதான் கிளாஸுக்கு போயில இல்லை உங்களுக்கு எழுதி தந்திருப்பேன். இதுதான் யோசனையாக கிடக்கு உங்களுக்கு. உங்களுக்கு என்ன டாக்டர் ஒரு வழி உங்களை வச்சு ஒரு ஆய்வு ஒன்று செஞ்சா என்ன டாக்டர்? நோம்பில் அங்கே 2 பெரடோல் எழுதி தட்டு இல்லை வேணாம் டாக்டர். பக்கத்தில் எங்கள் ஹாஸ்பிட்டல் இருக்க போகல டாக்டர். ஆனால் இதை நாங்கள் அங்கே போய் கேட்கணும் டாக்டர். நீங்கள் படிக்கிறது தானே உங்களை நாங்கள் இந்த நோய்க்கு மட்டும் அங்கே போய் கேட்குறேன். ஆனால் இப்போ நான் படிக்கிறேன்னு வெளியில் சொல்லாங்க. நான் இந்த கொரோனாவுக்கு நான் கண்டுபிடிச்சேன். நான் அங்கே சொல்கிறேன் நான் டாக்டர் பிஸியாகவும் பிறதான். ஆனால் நல்ல ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது உதாலவே. அந்த சந்தியில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே போயிருங்கோ, அங்கே எல்லாம் செய்வாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர் அங்கே போயிருங்கோ, அங்கே எல்லாம் தருவாங்க. சரி டாக்டர் நான் அப்படி நாங்கள் போய் கேட்குறேன். சரி டாக்டர் நான் வரட்டுமோ? சரி தம்பி. என்னடா இப்போ நான் முதல் நீங்கள் மருந்துகளுக்கு எல்லாம் வரீங்கள் தானே, அதால் இப்போ ஒரு 15,000 ரூபா ஃபீஸ். ஃபீஸ் 15,000? ஓ ஆனால் அதுக்காண்டி 10,000 கொடுத்துட்டு போங்க. ஏன் டாக்டர் முதல் நீங்கள் நான் தொட்டு பார்த்தேன்னு சொல்லிங்க சரி 7,000 இந்த மாதிரி தொட்டும் பார்க்கல டாக்டர். ஏன் நீங்கள் இது 10,000 சொல்றீங்க? என்னண்டா எந்த நோக்கு வர்ம கலையால் உங்களுக்கு என்ன வைரஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டு? ஓ அதான் சொன்னதோ? ஓ அது அந்த வைரஸ் தான். 10,000? அதால தான் இந்த ஃபீஸில் எடுக்கிறேன் நான். ஒரு 15,000 10,000 குறைச்சி தந்துக்கிறாங்க. ஆனால் மருத்துவம் வழங்க மாட்டேன். என்ன கண்டுபிடிக்கிறதே பயங்கர கஷ்டம். அதால் கண்டுபிடிச்சாச்சு. நீங்கள் அப்படியே அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க. ஆனால் 10,000 ரூபா கட்டிட்டு போங்க. 10,000 குறைக்கலாம் டாக்டர். 15லேருந்து 5 குறைச்சிருக்கேன். ஆனால் சைனாவில் பட்டம் முடிச்சுனா இல்லை கொஞ்சம் லோனுகள் இருக்கு கட்டி முடிக்கும். அதுதான் 10,000 கட்டிட்டு போங்க. சரி டாக்டர். சரி சந்தோஷமா. அடுத்த வாங்க. கட்டாயம் நான் இல்லை. ஓகே.